اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரசங்கங்களின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தினார்கள். அதை நானும் என்னுடைய குத்பாவின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஃபித்னா நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒரு சிதைவடைந்த ஒரு நிலையில் முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட இந்த உலக அற்பத்திற்காக மார்க்கத்தை விற்றுவிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபித்னாவுடைய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் எல்லா இடங்களிலும் ஃபித்னா என்பது இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் ஷிர்க் வைத்த நிலையிலேயே அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். وَمَا يُؤْمِنُ أَكْثَرُهُمْ بِاللَّهِ إِلَّا وَهُمْ مُشْرِكُونَ. அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில் தான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். படைத்தவர் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். ஆனால் வணக்கங்களை கொண்டு போய் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்துவார்கள். ஜாஹிலியா சமூகத்திலே மக்கள் இப்படித்தான் இருந்தார்கள். இன்றைக்கும் அதிகமான முஸ்லிம்கள் இப்படியான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இவர்களை தௌஹீதின் பால், ஏகத்துவத்தின் பால் தஅவா செய்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதுபோல ஒருவர் அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டால், மறுமை நாளை ஈமான் கொண்டு விட்டால், அவர் தான் முஸ்லிம் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு வெளிப்படுத்தக்கூடிய வணக்கம் தொழுகை. இன்றைக்கு முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் தொழுகை விடயத்திலே பொடுபோக்காளர்களாக இருப்பதை பார்க்கிறோம். பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு வந்து தொழுவதற்கு பலருக்கு நேரம் கிடைப்பதில்லை. நேரம் கிடைத்தால் பார்ப்போம் என்று சொல்லி இந்த தொழுகையை பாழாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பெரும்பாலானவர்கள் சுபஹ் தொழாமல் தூங்கி விடுகிறார்கள். சுபஹ் தொழுகைக்கு பள்ளி வாசலுக்கு வருவதில்லை. இந்த நிலைகள் எல்லாம் இந்த ஃபித்னாவுடைய வெளிப்பாடுகளாகத்தான் நான் அடையாளப்படுத்துகின்றேன். ஒரு ஹக்கீம், ஒரு அறிவாளியிடத்திலே, ஒரு அறிஞரிடத்திலே கேட்கப்படுகிறது, இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் அந்த காற்று என்பது ஏன் தூய்மையானதாக இருக்கிறது என்று கேட்கப்படுகிறது. இந்த சுபஹுடைய நேரத்துடைய காற்று ஏன் தூய்மையாக இருக்கிறது? அதற்கு அந்த அறிஞர் சொல்லுகிறார், ஃபேஸ்புக்கியன்கள், அதாவது ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறவர்கள், முனாஃபிக்குகளுடைய மூச்சு காற்றுக்கள் அந்த நேரத்தில் கலக்காமல் இருப்பதால் தான் சுபஹுடைய நேரத்து அந்த காற்று என்பது தூய்மையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதான் யதார்த்தம். இன்றைக்கு நிறைய பேர்
இந்த Facebook போன்ற சோசியல் மீடியாக்களில் நேரங்களை தொலைத்து விட்டு சுபஹ் இல்லாமல் தூங்கி விடுகிறார்கள். அப்ப சுபஹுடைய நேரத்திலே அவர்களுடைய மூச்சு காற்று அங்கே கலப்பதில்லை. நயவஞ்சகர்களுக்கு மிக பாரமான தொழுகைகளிலும் சுபஹ். அதனால் நயவஞ்சகருடைய மூச்சு காற்றும் சுபஹ் நேரத்தில் கலப்பதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு காலத்தை நாங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம். இவர்களுக்கு மத்தியிலே நாம் தஅவா செய்ய வேண்டும். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள். எப்படி வேண்டும் என்றாலும் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு வந்துவிட்டது. அது மறுமை நாளின் அடையாளம். பொருளாதாரங்களை தேடுகிறார்கள். இது ஹலாலா ஹராமா என்று யோசிப்பதில்லை. எப்படி வேண்டும் என்றாலும் பொருளாதாரத்தை தேட வேண்டும். இன்றைக்கு வட்டி என்பது பல வடிவங்களை அடைந்து விட்டது. பதுக்கல், லஞ்சம், கலப்படம், அளவை நிறுவைகளில் மோசடி என்று அன்புக்குரியவர்களே இன்றைக்கு பொருளாதார வாழ்க்கை நாசமாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது ஒரு ஹராம், ஒரு பெரும்பாவம் என்ற ஒரு குற்ற உணர்வு இல்லாமலே மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே இது ஹராம் என்று நாம் சொல்லாமல் போனால் அது அப்படியே அவர்கள் ஹலாலாகவே நினைத்து விடுவார்கள். தஅவா செய்ய வேண்டும். அதுபோன்று நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம் கிராமங்களிலே இன்றைக்கு அதிகமான அனாச்சாரங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய நிகழ்வுகளில் இன்றைக்கு அந்நியர்களுடைய கலாச்சாரங்களும் அவர்களுடைய நாகரிகங்களும் இன்றைக்கு கலந்திருப்பதை பார்க்கிறோம். திருமண நிகழ்வுகளை பாருங்கள். நாளுக்கு நாள் புதிய புதிய கலாச்சாரங்கள், நாகரிகங்கள் உருவாகி கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக பெண்கள் டிவி, சீரியல், நாடகங்களை பார்க்கிறார்கள், சினிமாக்களை பார்க்கிறார்கள், அதில் வருகிற திருமணங்களை பார்க்கிறார்கள். அந்த திருமணங்களை போன்று நம்முடைய திருமணங்களையும் நாம் செய்ய வேண்டும், அமைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாளுக்கு நாள் திருமணங்களிலே புதிய புதிய அனாச்சாரங்கள் உருவாகி கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜெனரேஷன் போய் அடுத்த ஒரு சந்ததி வருகிற போது இதுதான் திருமணம் என்ற ஒரு பதிவு உள்ளத்திலே வந்து விடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நான் உதாரணத்துக்கு தான் ஒன்றை சொன்னேன். அனாச்சாரங்கள் நிறைந்து விட்டது. இன்றைக்கு சமூகத்திலே இசை கச்சேரிகள், பாடல்கள், கேலி கூத்துக்கள் இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இதெல்லாம் இந்த ஃபித்னாவுடைய வடிவங்கள் தான். உள்ளங்கள் சிதைவடைந்து விட்டன. உள்ளங்களில் நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ளங்கள் இன்றைக்கு விசாலம் அடையவில்லை. அப்படித்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். எனவே இப்படியான ஒரு சூழலை, இப்படியான ஃபித்னாக்கள் நிறைந்த இந்த சூழலை நாங்கள் பார்க்கிற போது நானும் நீங்களும் இந்த கட்டத்திலே தஅவா செய்வது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலே அன்புக்குரியவர்களே, அத்தஅவத்து இலல்லாஹ், அல்லாஹுவின் பால் அழைப்பு விடுப்பது, அல்லாஹுவின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம், சரியான கொள்கைகளின் பக்கம், நல்ல பண்பாடுகளின் பக்கம், இஸ்லாமிய விழுமியங்களின் பக்கம் மக்களை அழைப்பது என்பது பொதுவாக இந்த உம்மத்தினருக்கு ஒரு ஃபர்து கிஃபாயா. கட்டாயமாக இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அடிப்படையிலே, தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட அடிப்படையிலே அவர் தஅவா செய்வது கடமை. அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வல் தகும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு உம்மத், ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும். யதுஊன இலல் கைர், அவர்கள் நன்மையின் பால் மக்களை அழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இப்படியான ஒரு உம்மத், ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு வாக்களிப்பை கொடுக்கிறான். ஒரு வாக்களிக்கிறான். என்ன தெரியுமா? உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த அழைப்பு பணியிலே ஈடுபடுகிறார்களே,
நன்மையான காரியங்களின் பால் மக்களை அழைக்கிறார்கள், நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். இவர்கள் தான் வெற்றியாளர்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு உறுதி வாக்கு. இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள் இவர்கள் தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் தஅவா பணியிலே ஈடுபடுவது என்பது அவர் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல் ஃபலாஹ் என்ற வெற்றியை அடைந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னொரு அல் குர்ஆனுடைய வசனத்திலே குறிப்பிடுகிறார், குன்தும் கைர உம்மத். தஅவா செய்கிறவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தான் சிறந்த கூட்டம், சிறந்த சமுதாயம் என்று சொல்லுகிறான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட கூட்டங்களில் நீங்கள் தான் மிகச் சிறந்தவர்கள். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் தஅவா. அல்லாஹ்வின் பால் அழைப்பது, நல்ல கொள்கைகளின் பால் மக்களை அழைப்பது, நல்ல பண்பாடுகளின் பால் மக்களை அழைப்பது, வணக்கங்களின் பால் மக்களை அழைப்பது தஅவா. இப்படி தஅவா செய்கிறவர்கள் தான் இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி தஅவா செய்கிறவர்களுக்கு தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி இருப்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பல்லிஹு அன்னி வலவ் ஆயத்தன். என்னை பற்றி உங்களுக்கு அல் குர்ஆனில் ஒரு வசனம் தெரிந்தாலும் அதை மக்களுக்கு எட்டி வைத்து விடுங்கள். என்னை பற்றி உங்களுக்கு அல் குர்ஆனிலே இருந்து ஒரு வசனம் அல்லது ஒரு விடயம் தெரிந்தாலும் நீங்கள் அதை மக்களுக்கு எட்டி வைத்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிலே அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. நபியாக அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். வீட்டுக்கு வருகிறார்கள், தூங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து ஒரு குர்ஆன் வசனம் அருளப்பட்டது, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர். போட்டிக் கொண்டிருப்பவரே, எழும்புங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழும்புகிறார்கள். எழும்பிவிட்டு சொன்னார்கள், தன்னுடைய மனைவி ஹதீஜாவை பார்த்து சொன்னார்கள், ஹதீஜாவே, தூங்குகிற காலம் முடிந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், தூங்குகிற காலம் முடிந்து விட்டது. அல்லாஹ் தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும்படி, தஅவா செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டு விட்டார். அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தஅவா பணியை ஆரம்பத்திலே ரகசியமாக, பிறகு பரகசியமாக அதை மேற்கொண்டார்கள். மக்காவில் 13 வருடங்கள், மதீனாவிலே 10 வருடங்கள், 23 வருடங்கள். அந்த வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தஅவா பணியிலே எப்படியான சிரமங்களை எதிர்நோக்கினார்கள், எப்படி தியாகம் செய்தார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள், சஹாபாக்கள். அவர்களை பார்த்து கேட்டார்கள், அலா ஹல் பல்லக்து கேட்டார்கள், மக்களே, உங்களுக்கு நான் எட்டி வைத்து விட்டேனா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு இறக்கிய அந்த வஹியை உங்களுக்கு நான் எட்டி வைத்து விட்டேனா? மக்கள் ஆம் யா ரசூலல்லாஹ், பலா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தை நோக்கி தன்னுடைய 2 கைகளை உயர்த்தினார்கள். உயர்த்தி சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சியாளனாக இருந்து விடு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி கவலை, இந்த 23 வருடம் அல்லாஹ் என்னிடத்தில் ஒப்படைத்த இந்த பொறுப்பு, முக்கியமான பணி தப்லீக், மக்களுக்கு எட்டி வைக்கிற பணி. அந்த தஅவா பணியை நான் சரியாக செய்தேனா? மக்கள் சாட்சியாளர்கள். அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சியாளனாக இரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலை. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த கவலை வர வேண்டும். இதை வெறும் ஒரு சடங்கான ஒரு வார்த்தையாக நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு அடிப்படையிலே நம்முடைய சக்திக்கு உட்பட்ட வகையிலே அது கடமை. புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவர் இந்த உலகத்திலே
தஅவா செய்கிறார் என்றால் மக்களுக்கு நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கிறார், தீமையான விடயங்களின் பால் போக வேண்டாம் என்று தடுக்கிறார், எச்சரிக்கிறார். இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி இருக்கிறதே அது நிரந்தரமானது. அந்த கூலி என்பது உயர்வானது. அப்படியான கூலி எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. பல பயான்களிலே கேட்ட ஒரு ஹதீஸ், யார் ஒரு நன்மையான விடயத்தின் பால் வழிகாட்டுகிறாரோ அதை அவர் செய்தவரை போலாவார். ஒரு நன்மையான விடயத்தின் பால் வழிகாட்டுகிறவர் அதை செய்தவரை போலாவார். நான் ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மையை காட்டுகிறேன், அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய அருள் அது அவனுடைய உள்ளத்தை சென்றடைகிறது. அதை கொண்டு அவன் நடைமுறைப்படுத்துகிறான், பின்பற்றுகிறான். அந்த நன்மையை அவன் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு கிடைப்பது போன்ற கூலி எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது, கபருக்குள்ளும் கிடைக்கிறது. இதை நாங்கள் நம்ப வேண்டும் சகோதரர்களே. கபருக்குள்ளும் கிடைக்கிறது. அந்த நன்மை செய்கிறவருடைய கூலியில் அல்லாஹ் எதையும் குறைக்க மாட்டான். அதே போன்ற நன்மையை அல்லாஹ் எனக்கும் தருவான். நான் உயிர் வாழுகிற போது மக்களுக்கு பல விடயங்களை சொல்லி இருப்பேன். அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியினால், தௌஃபீக்கினால் அதை கொண்டு அமல் செய்வார்கள். நான் மௌத்தானதுக்கு பிறகும் அந்த நன்மை எனக்கு கபருக்குள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதை நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அந்த கூலி என்பது மிக உயர்வானது, மதிப்பிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் வருடத்தில் இடம்பெற்ற ஹைபர் என்ற ஒரு போராட்டம். இந்த போராட்டம் இடம்பெறுவதற்கு முன்னால் அந்த இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செய்தார்கள். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒருவருடைய கையிலே நான் இந்த கொடியை கொடுப்பேன். அவர் யார் என்றால், அவர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒருவர். அவரையும் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கிறார்கள். அவர் மூலமாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்ற ஒரு அறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறார்கள். அன்றிரவு எல்லா சஹாபாக்களும் தூங்க போறாங்க. எல்லாருடைய உள்ளத்திலையும் எழுந்த கேள்வி என்னன்னா, அவர் யார், அவர் யாரா இருக்க முடியும்? அதே போல அவராக நான் இருக்கக்கூடாதா என்ற ஒரு விருப்பம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் தலைமைத்துவத்தை ஆசைப்பட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் அது மட்டும்தான் சொல்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பொறுப்பு என்னிடத்தில் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஏன் காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தஸ்கியா கொடுத்து விட்டார்கள், ஒரு நற்சான்றிதழ் கொடுத்து விட்டார்கள். என்னது? அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறவர், அவரையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கிறார்கள். அப்ப அந்த தலைவராக நான் இருக்க வேண்டும். இந்த சுபஹுக்கு எல்லா மக்களும் சேருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எங்கே என்று கேட்டார்கள். அப்போது அவர் அந்த இடத்துக்கு வரல, ஒரு கண் வருத்தத்தால் பீடிக்கப்பட்டிருந்தார். உடனே அவர் கொண்டு வரப்பட்டார், அழைத்து வரப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அவருடைய கண்ணிலே வைத்து துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி, அந்த கண் வருத்தம் உடனே குணமாகிவிட்டது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கொடியை அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே தான் ஒப்படைத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் இந்த கொடியை எடுத்துக்கொண்டு தலைமை தாங்கி போகிற நீங்கள் அவர்களுடைய களத்தில் நீங்கள் இறங்கினால் முதலாவதாக நீங்கள் அவர்களை இந்த இஸ்லாத்தின் பால் அழையுங்கள் என்று சொன்னார்கள். தாவா கொடுங்க. அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலியே, உன்னை கொண்டு ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பதானது இந்த உலகத்திலே மின் ஹுமுரின் நஅம், சிவப்பு ஒட்டகைகள் கிடைப்பதை விட மேலானது என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் இருந்த மிக பெருமதியான செல்வம் தான் சிவப்பு ஒட்டகை என்பது. அப்படியான ஒட்டகைகள் உங்களுக்கு இருந்து அதை நீங்கள் தர்மம் செய்வதை விட
உங்கள் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கொடுத்து விட்டால் அதுதான் மிகச் சிறந்தது என்ற ஒரு விடயத்தை ஒரு யுத்த சூழலில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த உலகத்தில் நான் உயிர் வாழுகிற போது அல்லாஹ் என் மூலமாக பலருக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும். என் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பலருக்கு கற்றுக் கொடுக்க வைக்க வேண்டும். என் மூலமாக ஒருவருக்கு நான் தாவா செய்த விளைவு அவர் பாவத்தை விட்டு விலக வேண்டும், அவர் திருந்த வேண்டும் என்ற ஆசை, எண்ணம், தூய்மையான எண்ணம் நிச்சயமாக நம் ஒவ்வொரு இடத்திலும் வர வேண்டும் சகோதரர்களே. அப்படி வந்தால்தான் நாம் ஏதோ ஒரு அடிப்படையிலே தாவா செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். அந்த கவலையும் அந்த விருப்பமும் அந்த இஹ்லாஸும் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உம்மத்தில், இந்த உலகத்திலே யாராவது ஒரு குழு தாவா செய்வது என்பது ஒரு ஃபர்து கிஃபாயா, ஒரு கடமை. அதே நேரத்திலே ஒவ்வொருவரும் தன்னுடைய சக்திக்குட்பட்ட அடிப்படையிலே நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அதை செய்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். நாங்கள் தாவா என்பது இப்படியான மிம்பர்களில் ஓரி பேசுவது மட்டுமல்ல, பெரும் பெரும் மேடைகளில் ஏறி பேசுவது மட்டுமல்ல, தனிப்பட்ட தாவாக்கள் நிறைய இருக்கின்றன. உதாரணமாக அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய வீடுகளில் தாய்மார்கள், தந்தைமார்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் விடயத்திலே முதலாவது அவர்களுக்கு தௌஹீதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். தௌஹீத் இல்லாத ஒரு சிறுக்கோடு இருக்கிற ஒருவர் இந்த குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருந்தும் பிரயோசனம் இல்லை. அதனால் தான் உலமாக்கள் சொல்வார்கள், உங்கள் சிறார்களுக்கு முதலாவது தௌஹீத், ஏகத்துவ கொள்கை, அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை படித்துக் கொடுங்கள். சரியான அகீதாவை படிப்பீங்க, குர்ஆனை படிப்பீங்கள். அதற்கு பிறகு என்னுடைய மகன், என்னுடைய மகள் வீட்டிலே தொழுவதில்லை. இப்போது ஒரு தந்தையும் தாயும் அந்த பிள்ளைகளுக்கு தாவா செய்ய வேண்டும், தொழுகையின் முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும். உங்கள் பிள்ளைகள் 7 வயதை அடைந்தால் தொழும்படி சொல்லுங்கள், இது தாவா. 10 வயதை அடைந்தால் அவர்களை பயிற்றுவிப்பதற்காக வேண்டி இலகுவாக அடியுங்கள், மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன பருவத்திலே இருந்து தவாலு என்ற பணிவு தன்மையை கற்றுக் கொடுங்கள். இது தாவா. வீட்டிலே பெரியவர்களை மதிக்க வேண்டும், உலமாக்களை மதிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், முதியோர்களை மதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள், அகலாக்கை சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு பெருமை கொண்ட ஒருவனாக இந்த பூமியில் நடந்துவிடக் கூடாது. பெற்றோர்கள் அதை தாவா செய்யுங்கள், படிப்பியுங்கள். பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளத்திலே ஹலால் ஹராம், ஹலாலை மட்டும் எடுக்க வேண்டும், ஹராத்தை எடுக்கக்கூடாது என்ற உணர்வை விதையுங்கள். இது வீட்டிலே நாம் செய்கிற தாவா. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே ஜகாத்துக்கு வந்த பேரித்தம்பழங்கள் குவிந்து கிடக்கிறது. அவருடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சின்ன பிள்ளைதான், வந்து ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாய்க்குள் வைத்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தர்பியத் கொடுக்கிறார்கள் பாருங்கள். வீட்டிலே தன்னுடைய விரலை அந்த பிள்ளையுடைய வாய்க்குள் விட்டு, மகனே துப்புங்கள் துப்புங்கள்,
வெளியில் எடுங்கள். ஜகாத் நாங்கள் சாப்பிடுவது நமக்கு ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா? காரணத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஜகாத் எடுப்பது ஹராம். ஜகாத் எடுக்க முடியாதவர்கள். அந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிஞ்சு உள்ளத்திலே பதிவு செய்கிறார்கள். இப்போது நாம் நம்முடைய வீட்டிலே நம்முடைய சிறார்களுக்கு அந்த பிஞ்சு உள்ளத்திலே ஹராம் ஹலால், மகனே ஹலாலை மட்டும்தான் தேட வேண்டும், ஹராத்தை தேடக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அவன் பெரியவனாகி இளைஞனாகி ஒரு குடும்ப தலைவனாக மாறுகிற போது அவனுடைய பொருளாதார வாழ்க்கை தூய்மையடையும். இதெல்லாம் நாம் வீடுகளில் செய்கிற தாவா சகோதரர்களே. ஒரு தாயுடைய மடிதான் குழந்தையின் முதலாவது பாடசாலை. உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒரு தாயுடைய மடி. பிள்ளை வளர்ப்பிலே தாய்மார்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. வீடுகளில் நாம் தாவா செய்ய வேண்டும். அதுபோல கணவன் மனைவி இரண்டு பேரும் பரஸ்பர உறவு இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நன்மையான விடயங்களை சொல்லுகிறவர்களாகவும், பாவம் செய்கிற போது ஒருவர் மற்றவரை திருத்திவிடக்கூடிய அடிப்படையில் இரண்டு பேரும் வாழ வேண்டும். வீட்டிலே தாவா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒரு கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்று சொன்னார்கள். அவன் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழும்புகிறான். தஹஜ்ஜத் தொழுவதற்காக தன் மனைவியையும் எழுப்பாட்டுகிறான். அவள் எழும்ப மறுத்த போது அவளுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுப்புகிறான். இப்படியான கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. வீட்டிலே கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே? நன்மையின் திறப்புகளாக, தீமையின் பூட்டுக்களாக இருக்க வேண்டும். வீட்டிலே மனைவி தொழுவதில்லை, உரிய வேலைக்கு தொழுவதில்லை. கணவன் மட்டும் பள்ளிக்கு வந்து தொழுகிறார். அவர் நினைத்து விடக்கூடாது, நான் தொழுகிறேன், நான் தப்பி விடலாம் என்று. வீட்டிலே மனைவிக்கு தாவா செய்ய வேண்டும். சில உலமாக்களுடைய ஃபத்வா, ஒரு மனைவி அவள் தொடர்ச்சியாக வேண்டும் என்று தொழுகையை பாழாக்குகிறாள், அல்ல தொழாதவளாகவே இருக்கிறாள் என்று சொன்னால் அதை காரணம் வைத்து அவளை தலாக்கு சொல்ல முடியும். ஒரு கணவன் தொழுகையிலே பொடுபோக்கு செய்கிறான், அறவே தொழாதவனாக இருக்கிறான், எப்படி சொன்னாலும் தொழுவதில்லை, அதை அடிப்படையாக வைத்து அவனை கொல்வ செய்ய முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கடமை தொழுகை. கணவனும் மனைவியும் தொழுகை விடயத்திலே ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய கணவன் ஹராமான ஒன்றை சம்பாதித்து வரக்கூடாது என்ற விடயத்தை மனைவி சொல்ல வேண்டும். அந்த காலத்திலே உள்ள பெண்கள் எல்லாம் கணவன்மார்கள் வெளியில் வேலைக்கு போகிற போது சொல்லுகிற உபதேசம் என்ன தெரியுமா சகோதரர்களே? சொல்லுவார்கள், நீங்கள் தொழிலுக்கு சம்பாதிக்க போகிறீர்கள், ஹலாலை மட்டும் சம்பாதித்துக் கொண்டு வாருங்கள், ஹராத்தை கொண்டு வரக்கூடாது. மனைவியர்கள் கணவன்மார்களுக்கு சொல்லுகிறார்கள். ஒரு காரணத்தை சொன்னார்கள், நாங்கள் பசியோடு இருக்கிற கொடுமையை தாங்கி விடுவோம், ஆனால் எங்கள் உடம்பிலே ஹராம் கலந்து விட்டால் அதனால் மறுமையிலே இருக்கிற நரக நெருப்பை எங்களால் தாங்க முடியாது. எப்படி உணர்வு சகோதரர்களே! இன்றைக்கு சில கணவன்மார்கள் இருக்கிறார்கள், மனைவிமார்கள் எப்படியான பாவம் செய்தாலும் கண்டுகொள்வதில்லை. குறைந்தபட்சம் அவர்களுக்கு அழகான முறையில் சொல்லுவதும் இல்லை. வீட்டிலே நிறைய அனாச்சாரங்கள், உண்மையிலேயே அதிகமான அனாச்சாரங்களும் அந்நிய கலாச்சாரங்களும் நம்முடைய நிகழ்வுகளுக்குள் நுழைவதற்கு அடிப்படை காரணம் பெண்கள் தான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அல்லாஹ் அருள் செய்த சில பெண்களை தவிர அதிகமான பெண்கள் அவர்கள் தான் அதுக்கு மும்முரமாக இருக்கிறார்கள். பல கணவன்மார்கள் இதை கண்டுகொள்ளாமலே இருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான். வீட்டிலே தஅவா செய்ய வேண்டும். அதுபோல நண்பர்கள், என்னுடைய நண்பன் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய நண்பன் ஒரு பாவம் செய்கிறவனாக இருக்கிறான், என்னுடைய நண்பன்
புகைப்பிடிப்பவனாக இருக்கிறான், மதுபானம் குடிக்கிறவனாக இருக்கிறான். என்னுடைய கடமை என்ன? நான் நன்மையின் திறப்பாகவும் தீமையின் பூட்டாகவும் அவனுடைய விடயத்தில் இருக்க வேண்டும். அதை சொல்ல வேண்டும். சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஷிப் உடைந்து விடும் என்று பயந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது. நண்பர்களுக்கு இடையிலே தாவா செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் யோசிக்கிறா, அதெல்லாம் சொன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சிரும், போகட்டும், பிரச்சனை இல்லை. அவன் புகைப்பிடிக்கிறான், இப்ப புகைப்பிடிக்காத சிகரெட் குடிக்காத நண்பன் பக்கத்தில் நிற்கிறார், அவர் தடுக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களில் நிராகரிப்பாளர்களை சபித்தான். என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு மத்தியிலே தீமைகளை தடுக்கவே மாட்டார்கள். தீமைகள் இடம்பெறுகிற இடத்தில் அவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள், தடுக்க மாட்டார்கள். உண்மையிலேயே நாம் சேருகிற நண்பன் ஒரு பாவியாக இருக்கிறான் என்றால் அவன் விடயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனை விட்டு நாங்கள் தூரமாகிவிட வேண்டும். காலப்போக்கிலே உங்களையும் அவன் புகைப்பிடிப்பவனாக மாற்றி விடுவான். அப்படித்தான் பலருடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது. உங்களை மதுபானம் குடிக்கக்கூடியவனாக மாற்றுவான். நல்ல பழங்களுக்குள்ள ஒரு அழுகிய பழத்தை வைத்து விட்டால் எல்லா பழங்களும் அழுகிவிடும் சகோதரர்களே. அப்படித்தான் நல்ல நண்பர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும், அவர்கள் விடயத்திலும் தஅவா செய்ய வேண்டும். ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் ஒரு அத்தர் வியாபாரியை போல. அவனுக்கு பக்கத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தரை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கலாம், அல்லது அத்தரை அவன் உங்களுக்கு இலவசமாக தரலாம், அல்லது அவனுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட அந்த வாடை தான் வீசிக்கொண்டிருக்கும், நல்ல வாடை. கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறார்கள் கொல்லனை போல. அந்த கொல்லன் என்பவன் துருத்தியை அசைத்து கொல்லன் வேலை செய்கிறான். அவனுக்கு பக்கத்திலே நின்றால் நெருப்பு பொறிகள் பறந்து உங்கள் ஆடைகளை எரித்து விடலாம், அல்லது அவனுக்கு பக்கத்திலே நின்றால் துர்வாடை தான் வீசிக்கொண்டிருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சேருகிற நண்பர்களுக்கு மத்தியிலும் தாவா செய்ய வேண்டும். உங்களோட கூட்டாளி ஒருவன் வட்டிக்குள்ள விழப்போறான தடுங்க, ஹராம் என்று சொல்லுங்க, அவன் கோபிச்சாலும் பரவாயில்லை. உங்களோட கடமை அது. நல்ல விடயங்களில் நாம் உச்ச நண்பர்களாக இருக்க வேண்டும். உங்களோட கூட்டாளி ஒரு பாவத்தை செய்ய போறான அது பிளந்து சொல்லிக் கொடுங்க, கோபிச்சாலும் பரவாயில்லை. அல்லாஹ்வுக்காகத்தான் அன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காகத்தான் கோபிக்க வேண்டும். சில வேளைகளில் அதை சொன்னதால் அவன் என்னை கோபித்துக் கொண்டால் அது உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காகத்தான் அந்த கோபத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மறுமை நாளில் அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு நன்மை வேண்டும். இப்படி நண்பர்களுக்கு இடையிலும் தாவா செய்ய முடியும். உண்மையிலேயே சமூகத்திலே உள்ள ஒரு முக்கியமான நிறுவனம் பாடசாலை. ஒரு பாடசாலையுடைய ஆசிரியர் என்பவர் ஒரு முரப்பி, ஒரு பயிற்றுவிப்பாளர். அவர் மாணவர்களுடைய ஆளுமைகளை அறிவுகளை வளர்க்கிற விடயத்தில் மட்டும் பயிற்றுவிப்பாளர் அல்ல, அவர்களுடைய பண்பாடுகள் என்ற அந்த சைட் அந்த பகுதியை வளர்ப்பதிலும் அவர் ஒரு முரப்பி, ஒரு பயிற்றுவிப்பாளர். ஆசிரியருடைய சிந்தனைகளால் மாணவர்கள் தாக்கம் பெறுவார்கள், செல்வாக்கு பெறுவார்கள். நீங்க வீட்டில ஒரு விடயத்தை சொன்னா பிள்ளை கேட்க மாட்டான், ஒரு டீச்சர் சொன்னா கேட்பான். ஒரு டீச்சர் சொன்ன விடயத்தை நீங்க வீட்டை சொல்லி மாற்ற இயலாது, அந்த டீச்சர் தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய உள்ளங்களில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு முரப்பி, ஒரு பயிற்றுவிப்பாளர் ஆசிரியர். ஆனால் பாடசாலைகளிலே அப்படியான தர்பியாக்கள் நடைபெறுகின்றதா? பிள்ளைகளுடைய பண்பாடுகள் என்ற ஒரு பகுதிக்கான தாவாக்கள் இடப்படுகிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பாடசாலைகளில் கூட, முஸ்லிம் பாடசாலைகளில் புதிய புதிய ஃபங்க்ஷன் நிகழ்வுகள் எல்லாம் வைத்து இஸ்லாமிய விழுமியங்களுக்கு அப்பால் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆசிரியர் தினம் என்று வருது. உண்மையிலேயே ஆசிரியர்களை மதிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு காலத்துல சும்மா விஷ் பண்ணி விடுவாங்க, ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு விடுவாங்க. இப்ப எப்படி ஆயிட்டது? பெரிய ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. அது சோசியல் மீடியாக்களில் அது பரப்பப்படுகிறது. சில
ஆசிரியர் தின நிகழ்வுகளில் சில ஆசிரியர்கள் நடனம் ஆடுகின்ற காட்சிகள் எல்லாம் பரப்பப்படுகின்றன. இசை கலந்த பாடல்களை பாடுகிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பரப்பப்படுகின்றன. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பாடசாலைகள் என்பது ஒரு நல்ல முறையிலே இயங்குகிற போது சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும். ஒரு காலத்திலே ஆசிரியர்கள் என்றால் மிக பெரும் மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. அவர்கள் போகிற வழியால் கூட மாணவர்கள் போவதற்கு கூச்சப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அந்த நிலை மாறிவிட்டது. எனவேதான் ஆசிரியர்கள் கூட தர்பியா கொடுக்க கடமைப்பட்டவர்கள் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு கோணத்திலும் நாங்கள் தாய்களாக மாற வேண்டும். நம்முடைய கடமை. தாவா என்று வருகிற போது அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மையை ஏவுவது மட்டுமல்ல, தீமையையும் தடுக்க வேண்டும். தீமையை தடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிகளை மட்டும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க கூடாது. ஒரு பாவத்தை காணுகிற போது உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் முடிவெடுத்து ஃபத்வா கொடுக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை பார்த்து நீ நரகவாதி என்று சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை பார்த்து, ஒரு முஸ்லிமை பார்த்து நீ காஃபிர் என்று சொல்ல முடியாது. உணர்ச்சி வசப்படுகிற ஃபத்வாக்கள் அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். இஹ்லாஸோடு ஒருவன் ஒரு பாவத்திலே இருக்கிறார் என்றால் நமக்கு கவலை வர வேண்டும். அவனுடைய விடயத்தில் இரக்கம் வர வேண்டும். இதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் எனக்கு கிடைக்க வேண்டும். என்னுடைய தாவாவின் மூலமாக அவன் திருந்த வேண்டும். இதான் நம்முடைய எண்ணம். இஸ்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவது போல இறை தூதர்கள் எல்லோரும் சொன்னார்கள், நாங்கள் சீர்திருத்தத்தை மட்டும்தான் விரும்புகிறோம், ஒரு எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் தாவா செய்கிறேன், ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், இது பாவம் என்று சொல்லுகிறேன். என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? என்னுடைய பேச்சை கேட்டு மக்கள் திருந்த வேண்டும், மக்கள் சீர்திருந்த வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் மாற்றம் வர வேண்டும். இந்த இஹ்லாஸான எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மௌத்தாகும் வரைக்கும் தாவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய தாவாவின் ஊடாக உலகத்தில் ஏதாவது எதிர்பார்த்தால் அது கிடைக்காமல் போகிற போது நாம் ஒதுங்கி விடுவோம். பிரச்சனைகள் வருகின்ற போது ஒதுங்கி விடுவோம். அல்லது நமக்கு அதுக்குரிய மரியாதை, மதிப்பு, புகழ்ச்சி, பிரபல்யம் கிடைக்காத போது ஒதுங்கி விடுவோம். அல்லாஹ்வுக்காக இறங்க வேண்டும். பாவங்கள் நடக்கின்றன, நமக்கென்ன தேவை என்ற சுயநலவாதிகளாக நாம் இருந்து கூடாது. அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. சில நேரத்திலே அல்லாஹ்வுடைய அஸாப், அல்லாஹ்வுடைய சோதனை வருகிற போது எல்லோருக்கும் சேர்ந்ததாகவே அது வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கப்பலில் பயணமாகின்ற ரெண்டு கூட்டம், ஒரு கூட்டம் மேல்தட்டிலே பயணம் செய்கிறது, இன்னொரு கூட்டம் கீழ்த்தட்டிலே. கீழே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேல்தட்டுக்கு சென்று அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வருவார்கள். இப்ப கீழே இருக்கிறவர்கள் யோசிக்கிறார்கள், நம்ம அடிக்கடி போறதால் அவர்களுக்கும் தொந்தரவு, நமக்கும் கஷ்டம். அப்ப நம்ம கப்பலுடைய அடியிலே ஒரு ஓட்டையை போட்டால் தண்ணீர் வந்துவிடும் என்று யோசிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உதாரணம் புகாரில வருது. இப்ப மேலே உள்ளவர்கள் அவர்கள் தானே கீழ்ப்பகுதியில் ஓட்டை போடுகிறார்கள், நமக்கென்ன என்று பார்த்து கொண்டிருந்தால் அவர்களும் அழிவார்கள், இவர்களும் அழிவார்கள். ஓட்டை போட்டால் கப்பல் தாண்டு வரும் என்று பயந்து அதை அவர்கள் தடுத்தால் இவர்களும் காப்பாற்றப்படுவார்கள், அவர்களும் காப்பாற்றப்படுவார்கள். இதுதான் நம்முடைய ஹாலத். தீமைகள் நடைபெறுகிற போது ஒன்று கையால் தடுக்க வேண்டும். கையால் தடுப்பதென்றால் இஸ்லாமிய ஆட்சியிலே ஒரு சட்டத்தை போட்டு தடுப்பது, அது நமக்கு சாத்தியம் இல்லை. முடியவில்லை என்றால் நாவால் தடுப்பது, பேச வேண்டும், சொல்ல வேண்டும். அதற்கு முடியவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்வது. அதுதான் ஈமானில் மிக பலவீனமான நிலை. அதற்கு கீழே ஈமான் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? எத்தனையோ இடத்தில் பாவங்கள் நடைபெறுகின்றன, அந்த பாவத்தை நாம் தடுக்கவில்லை, நமக்கு முடியவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டால் ஒதுங்க வேண்டும், உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். நாம் அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அதை எப்படி பாவம் என்று சொல்லுவது? எனவே இப்படியான விடயங்களை எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்கிற போது இன்ஷா அல்லாஹ் நாம் தாவா செய்கிறவர்களாக மாறுவோம். அல்லாஹ்விடத்தில் அதற்கான நிறைவான நிரந்தரமான கூலிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அடிப்படையிலே உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் நீங்கள் தாவா செய்யுங்கள். இந்த விடயத்தை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு எற்றி வைத்து விட்டேன். அதே நேரத்திலே பாவங்களை கண்டு இது நமக்கென்ன தேவை என்ற ஒரு சுயநல நோக்கத்திலே நீங்கள் ஒதுங்கிக் கொண்டால் அவர்களுக்கு தண்டனை வருகிற போது, அவர்களுக்கு முசீபத் வருகிற போது அது எல்லோரையும் சேர்த்துதான் வரும் என்ற எச்சரிக்கையையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஏதோ ஒரு அடிப்படையிலே தாவா செய்ய வேண்டும், அதற்கு அருள் புரிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாவா செய்து நம்முடைய தாவாவின் ஊடாக அல்லாஹ் பலர் திருந்த வைக்க வேண்டும், பலருக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அதனால் நமக்கு நிரந்தரமான நன்மைகளை இவ்வுலகத்திலும் மறுமையிலும் தர வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.